நேரடியா வந்திருக்கணும். நீங்க டைரக்டா போய் இன்னைக்கு விஜய் வந்த மாதிரி டைரக்டா போங்க. அதை விட்டுட்டு நீங்க பாஜக மேல ஏறி வாரம் எல்லாம் பயன்படுத்தி அவ்வளவு சொந்த பாப்புலர் நீங்க உங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டு நீங்க வர்றதுங்கிறது இது முழுக்க முழுக்க பச்சை சுயநலம், பச்சை துரோகம். இது டெய்ஸி இவங்க மட்டும் இல்ல, இவங்க பொண்ணு எல்லாருமே கொஞ்சம் சர்ச்சைக்குரியமான விஷயங்களை மாசம் மாசம் எடுத்து பேசி பிரஸ் மீடியாங்களுக்கு பேசி இவங்க தங்களை பாலிஷ் பண்ணிப்பாங்க. அதாவது நாங்களும் இருக்கோம், நாங்களும் ஒரு கட்சியில இருக்கோம், நாங்க எங்க ஃபேஸை நாங்க ஒவ்வொரு தடையும் நாங்க ரிவீல் பண்ணியே ஆகணும், மக்களுக்கு காட்டியே ஆகணும். அதனால சர்ச்சைக்குரியான விஷயங்களை எதனா பேசி மாட்டிக்கிறது இல்ல, அதை சொல்லிட்டு அப்படியே புலம்புறது. இதோ பாருங்க, அண்ணாமலை உங்களை பத்தி எதனா பேசி இருந்தாரு, எதனா சொல்லி இருந்தாருன்னா நீங்க அந்த டைம்ல மாநில தலைவர், சிறுபான்மை அணியோட தமிழக மாநில தலைவர், நீங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் முறையிட்டு இருக்கலாம். அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாரும் விசாரிப்பாங்க. புரியுதா? இந்த தேவையில்லாத ஒருத்தர் ஒரு தனி இயக்கம் தொடங்குறேன், நான் வெளியே போறேன் அப்படின்ன உடனே அவர் மேல பழி போடுறது, அவர் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது, இதனால ஃபேமஸ் ஆகுறது. உண்மையாலே நிறைய பாஜக தொண்டர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் என்னன்னா பாஜக விட்டு போக கூடாது, இது பிரதமர் மோடியை பார்த்து தான் நாங்க இன்ஸ்பயர் ஆகி இதுல அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்படியே நம்ம பயணிக்கணும்னு நினைக்கும் போது கேவலமான விஷயங்கள் நீங்க இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்து ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு எங்களுக்குன்ட்டு நாங்களாம் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தரும் அதுதான் பண்ணிருக்கோம். மாநில துணைத் தலைவர் ஒருத்தர் என்ன பண்றாரு, அவர் ஒரு வீடியோ விடுறாரு, இந்த மாதிரி டிஎம்கே ஃபைல்ஸை நாங்க தான் எழுதி கொடுத்தா அண்ணாமலை படிச்சாருன்ட்டு. உங்களால எவனோ வளர்ந்துடக்கூடாது, என்ன அப்படி வளர்ந்துட்டு வெளியே போயிட்டா அவனை அசிங்கப்படுத்துவீங்க. இப்பயும் சொல்றோம், அதாவது ஒரு சில பேர் பாஜக விட்டு போயிட்டாங்க, ஒரு சில பேர் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் பாஜக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல மூணாவது கேட்டகரியில நான் இருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஒருத்தர் மேல பழி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற விஷயம் கேவலமா இருக்கு. இதனால என்ன ஆகும்னா, இருக்கிற நிர்வாகியம் என்னடா இன்னைக்கு அவருக்கே அந்த நிலைமைனா நாளைக்கு நமக்குன்ட்டு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. உங்க வாய்களை அடக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா தமிழகத்துல ஏதோ ஒரு அளவுக்காவது நம்ம முன்னேறி போயிட்டு இருப்போம். சும்மா அந்த தேவையில்லாத வீடியோ போடுறது, இதுக்காக என்ன பொறுப்புல இருந்து தூக்குனா கூட பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படுற போற ஆள் நான் கிடையாது. நீங்கெல்லாம் பணத்தை வச்சு நிக்கிறீங்க, போய் மாநிலத்துல பொறுப்பு வாங்குவீங்க. நாங்களாம் அப்படி கிடையாது. சின்னதுல பொறுப்புல இருந்து மண்டல்ல இருந்து வேலை செஞ்சு ஒவ்வொருத்தனுக்கும் போஸ்டர் வச்சு இது பண்ணி இன்னைக்கு மாவட்ட அளவுல வந்திருக்கோம். எங்களுக்கு பணம்லாம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி நீங்க பேசும்போது கேள்வி கேட்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. ஒரு அளவுக்கு தான். இந்த சும்மா ஒருத்தர் வெளியே போயிட்டா விட்டுருங்க. இந்த தேவையில்லாத பிரஸ் மீட்டு, இந்த தேவையில்லாத வாய்ஸ் வடால் அடிக்கிறது, இந்த ஒண்ணுமே மேலிடமே அமைதியா இருக்கு. நீங்க பண்ற அந்த காரியங்கள் தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. புரியுதா? ஒழுங்கு மரியாதையா உங்களோட இதுவை நீங்க காப்பாத்திக்கங்க. இதுக்காகலாம் பயந்தோ இது பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நான் ஐடி விங் மாவட்ட தலைவர் தான், வடசென்னை மேற்குல இருக்கேன். முடிஞ்சா என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன். ஏன் உங்ககிட்ட எல்லா ஆதாரங்கள் இருக்கும்போது ஆதாரங்களை நீங்க வெளியிடலாமே. அண்ணாமலை பேசினாரு, எவனோ கிட்ட ஒட்டு கேட்ட ஆடியோ ரிலீஸ் பண்ற நீங்க அண்ணாமலை பேசினதை வீடியோ எடுத்து வெளியே விட வேண்டியது தானே? அப்பெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்லையா? ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றீங்க, அண்ணாமலை மிரட்டினாருன்றீங்க, அசிங்கமா பேசுறீங்க. நீங்கெல்லாம் ஒரு டாக்டர்னு வேற இதுல சொல்லிக்கிட்டு சுத்துறீங்க. நீங்கெல்லாம் படிச்சதுக்கான ஒரு சின்ன ஒரு சாத்தியக்கூறு கூட தெரியல உங்க பேச்சுங்கள்ல. யாரையும் கேவலப்படுத்தாதீங்க. இருக்கிற நிர்வாகியும் நாங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல போகணும்னு நினைக்கிறீங்களான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.